அப்ப இந்த மாதிரி பார்த்தீர்களே ஆனால் இப்படி விடிய விடிய சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த தர்கால போய் ஜெயலலிதாவுக்கு பாத்தி ஆகிருக்காங்க. இன்னும் இந்த கொடுமை எங்க போய் சொல்ல? அதாவது அம்மாவுக்காக துவா செய்யுங்கன்னு குர்ஆன்ல இருக்குல்ல, உங்களுடைய அம்மாவுக்கு நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு இருக்குல்லங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜெயலலிதா அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக அரியணை ஏற்று யா அல்லாஹ் தமிழக மக்களுக்கு நல்லாட்சி புரிய வேண்டும் என்ற நோக்கத்திலே இருகரமேந்தி ரப்பே உன்னிடத்திலே நாங்கள் இறங்குகின்றோம். பிரார்த்தனையை நீ கபூல் செய்வாயாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாங்கள் ஒன்று கூடி உன்னிடத்திலே பிரார்த்தனை புரிகின்றோமோ இந்த பிரார்த்தனையை நீ கபூல் செய்வாயாக. ஜெயலலிதா அம்மா அவர்கள் இந்த வழக்கில் இருந்து எவ்வித குற்றமும் இல்லாமல் எவ்வித தண்டனையும் இல்லாமல் விடுதலை அடைவதற்கு நீ கிருபை செய்வாயாக. நாளை நல்ல தீர்ப்பு அவர்களுக்கு கிடைப்பதன் மூலமாக எதிரிகளுடைய வாயை நீ அடைக்க செய்வாயாக. தமிழக மக்களுடைய உள்ளத்திலே அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பதன் மூலமாக மகிழ்ச்சியை நீ ஏற்படுத்தி வைப்பாயாக. அவர்களின்றி தவிக்கக்கூடிய தமிழக மக்களுடைய உள்ளத்திலே நீ மகிழ்ச்சியை நீ ஏற்படுத்துவாயாக. ஜெயலலிதா அம்மா அவர்கள் இந்த வழக்கில் இருந்து முற்றிலுமாக விடுதலை அடைவதற்கு நீ கிருபை செய்வாயாக. ரஹ்மானே கருணையுடையோனே எங்களது இந்த பிரார்த்தனையை உனது மாபெரும் கருணையினால் கபூல் செய்வாயாக. கருணையாளர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த கருணையாளனாக நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ரப்பே. ஜெயலலிதா அம்மா அவர்களின் மீது கருணை காட்டி இந்த வழக்கிலிருந்து எவ்வித குற்றமும் தண்டனையும் இல்லாமல் அவர்கள் விடுதலை அடைவதற்கு நீ கிருபை செய்வாயாக. கருணையாளர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த கருணையாளனே அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று நல்லாட்சி புரிய நீ கிருபை செய்வாயாக. நீ நாடியவர்களுக்கு அரசாட்சியை வழங்குகின்றாய். நாடியவர்கள் போயிட்டே இருக்க முடியும். உருக வச்சிருவாங்க, அணுக வச்சிருவாங்க. வயிறு வலி வந்துடக்கூடாது நிப்பாட்டுறோம் பாதிலேயே. அம்மாவுக்கு துவா செய்யணும் எந்த அம்மாவை சொன்னா குர்ஆன்ல? நீ அந்த அம்மாவுக்கு துவா செஞ்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கண்டிக்க திராணி இருக்கா? துப்பு இருக்கா? எந்த இமாமாவது கண்டிப்பாரா? இதெல்லாம் கூடாது மார்க்கத்துல. சொல்லு பாப்போம்.